2 மிக முக்கியமான ஆபத்தான விடயங்கள் தொடர்பாக மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே சமூக வலைதளங்கள் மூலமாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதுல நிறைய பேரு சிக்கியிருக்காங்க. இனிமேலும் யாரும் இதுல சிக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது, எந்த விதமான உத்தரவாதமும் இல்ல. எந்த விதமான நிபந்தனைகளும் இல்ல. எந்த ஆவணத்தையும் நீங்க தர தேவையில்ல. ஆனா உங்களுக்கு நாங்க கடன் தர்றோம். இந்த மாதிரியான விளம்பரங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதனால பலர் ஓகே எங்களுக்கு காசு தேவை, எந்த விதமான ஆவணங்கள வங்கிக்கு போனாலோ, வேறு நிறுவனங்களுக்கு போனாலோ நிறைய டாக்குமெண்ட் கேட்பாங்க. அதனால நமக்கு லோன் எடுக்கிறதோ அல்லது இந்த பணம் அவசரத்துக்கு எடுத்துக்கொள்றதுன்றது அவ்வளவு இலகுவானது இல்ல. எனவே இந்த மாதிரியான மக்களை குறிவைத்து இந்த விளம்பரங்கள் வருது. இந்த விளம்பரங்கள் மூலமா அவங்களுக்கு கடன் கொடுக்கப்பட்டாலும் மறைமுகமான அதிக வட்டி, மறைமுகமான கட்டணங்கள், மிரட்டல்கள், அவங்களுடைய தனிப்பட்ட முறையிலான தரவுகளை திருடுறது, இந்த மாதிரியான ஆபத்தான விடயங்கள் நடைபெற்று வருவதாக இப்ப கண்டறியப்பட்டிருக்கு. அதனால நிறைய பேர் சிக்கல் பட்டு இது தொடர்பான முறைப்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க. யாராவது உங்கள்ட்ட அல்லது சமூக வலைதளங்கள்ல உங்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, நாங்க உங்களுக்கு கடன் தர, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செலுத்துங்க, வட்டியும் குறைவுதான் அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க இதுல மிக அவதானமா இருங்க. மத்திய வங்கியினால பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனங்களிடமிருந்து நீங்க கடன் பெறுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சம்பந்தமே இல்லாத ஒரு நிறுவனம், யாருன்னே தெரியாத ஒரு நிறுவனம் உங்களுக்கு கடன் வழங்குறாங்கன்னா அது சும்மா வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதோ அதுல ஒரு நோக்கம் இருக்கும். எனவே அதனால நீங்க மிக அவதானமாக இருங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மத்திய வங்கியோடு நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். இப்படி ஒரு நிறுவனம் இருக்கு, இதனால நான் கடன் பெறக்கூடிய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காங்க, இந்த மத்திய வங்கியில பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா இது அப்படின்றது நீங்க உறுதிப்படுத்தலாம். இல்ல மத்திய வங்கியினுடைய இணையதளத்துல கூட நீங்க அதனை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நிதி நிறுவனங்கள், முக்கியமாக வங்கிகள், நீங்க லோன் பெறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரியான இடங்கள்ல லோன் பெறத்தையோ அல்லது கொடுக்கல் வாங்கல் செய்யறதையோ கவனமாக கையாளுங்க. இது தொடர்பாக யாராவது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க யாராவது இப்பவே இதுல சிக்கி இருக்கீங்கன்னா உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு செய்யுங்க. இது தொடர்பான தகவல்களை அவங்களுக்கு வழங்குங்க. 2வது, சமூக வலைத்தளங்கள் மூலமாக லித்துவேனியாவுக்கு மக்களை அல்லது வேலையாட்களை அனுப்புகிறோம், மிக குறைந்த கட்டணத்தில் அனுப்புகிறோம், மிகப்பெரிய சம்பளத்தை அந்த நாட்டில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற போலி விளம்பரங்கள் இப்பொழுது உலா வந்து கொண்டிருக்கிறது. லித்துவேனியா அப்படின்றது ஒரு முக்கியமான நாடு, அதிகமான தொழிலாளர்கள் இருக்கிற நாடு தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் சுற்றுலா விசா மூலமாக இப்போ இவ்வாறு பலர் ஏமாற்றப்பட்டு அனுப்பப்படுறாங்க. அதிகளவான பணங்களை அந்த ஏஜென்சி மாறு வாங்கியிருக்காங்க. ஆனால் அங்க சுற்றுலா விசா மூலமா தான் அதிகமானவங்க கடந்த நாட்கள்ல லித்துவேனியாவுக்குள்ள போயிருக்காங்க. இதனால லித்துவேனியாவில் இருக்கிற இலங்கை தூதரகம் உடனடியாக இங்க இருக்க தூதரகத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா உடனடியான அறிவித்தல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றப்பட்டு பலர் இப்பொழுது வந்து கொண்டிருக்காங்க, இதுல அவதானம் செலுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்துங்க அப்படின்னு மாதிரி ஒரு தகவலை இன்று நாளில் இலங்கை தூதரகம் வழங்கியிருக்காங்க. எனவே இந்த விஷயத்திலும் அவதானமாக இருங்க. எந்த நாட்டுக்கும் வேலை வாய்ப்புக்காக போகும்போது சுற்றுலா விசாவில் போக முடியாது. அங்க போயிட்டு நாங்க எடுத்தாரன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சாத்தியம் என்பது மிக மிக குறைவு. எனவே இங்கிருந்து நீங்க வேலைக்கு போக போறீங்க, இங்கிருந்து வேலைக்கு வெளிநாடுகளுக்கு எந்த நாடா இருந்தாலும், கனடாவா இருந்தானே, சவுதியா இருந்தானே, துபாயா இருந்தானே, எந்த நாடா இருந்தாலும் சுற்றுலா விசாவால போயிட்டு நீங்க அங்க வேலை செய்ய முடியாது. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். விசா தானே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு எல்லாருமே போறது. ஆனால் இதுல மிக அவதானமாக இருங்க. இலங்கை வேலைவாய்ப்பு பணிகளோடு தொடர்பு கொண்டு இவங்க உத்தியோகபூர்வமானவங்களா, இந்த மாதிரி ஒரு நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கா, இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நீங்க தயவு செய்து காசு கொடுக்கறதுக்கு முதல்ல இந்த நிறுவனங்களோட தொடர்பு கொண்டு கேளுங்க. எனவே இதனால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது பொய்யா உண்மையான்ற தகவல்கள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். யாராவது பக்கத்து வீட்டில் கேட்குறீங்க, அவங்களுக்கும் தெரியாம இருக்கு, ஓகே சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தோட தொடர்பு கொண்டு இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொண்டதுக்கு பிறகு நீங்க சரி உண்மையானதாக இருந்தால் எந்த நாடு வேணாலும் நீங்க முயற்சி செய்யலாம். அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. எனவே இந்த 2 முக்கியமான விஷயங்கள் மேல அவதானமாக இருங்க, கவனமாக இருங்க. இலங்கையில இந்த போதைப்பொருள் பாவனை அப்படின்றது உச்சகட்டத்தை அடைந்தது, எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த போதைப்பொருள் பாவனை தொடர்பான பலதரப்பட்ட கைதிகள் இடம்பெறுது, பலதரப்பட்ட ஒழிப்பு நடவடிக்கை இடம்பெறும் போது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் இன்னும் இந்த போதைப்பொருள் பாவனை என்றது முற்றுமுழுதாக ஒழிக்கப்படலை. இதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் கடந்த நாட்கள்ல இந்த கைது நடவடிக்கை என்பது கொஞ்சம் அதிகரித்தது போதைப் பொருளால. இதுவரைக்கும் இந்த போதைப்பொருள் பாவனையோடு சம்பந்தப்பட்ட விற்பனை செஞ்சவங்க, போதைப் பொருளோடு பிடிபட்டவங்கன்னு சொல்லி 2,30,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களாம். இதுல அதிகமானவங்க ஐஸ் போதைப் பொருளை கைவசம் வச்சிருந்தாங்க, பாவனை செஞ்சாங்க, விற்பனை செஞ்சாங்கன்ற அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுடைய மொத்த தொகை 16,000 கிலோ.
எல்லா போதைப் பொருளும் சேர்த்து இதுல ஐஸ் தான் அதிகம்னு சொல்லப்படுது. உத்தரவாதம் இல்லாம மின் உபகரணங்களை விற்பனை செய்வது என்பது சட்டவிரோதமானது. கடந்த நாட்கள்ல கொழும்பின் பல பாகங்கள்ல கடைகள்ல மின் உற்பத்தி பொருட்களை, மின்சார பொருட்கள், இந்த ஃபேன், அயன் பாக்ஸா இருக்கட்டும், சின்ன சின்ன மின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யற கடைகளை பரிசோதனை செஞ்சதுல நிறைய கடைகள் உத்தரவாதம், அதாவது வாரண்டி 6 மாசமோ 1 வருஷமோ வாரண்டி கண்டிப்பா கொடுக்கணும். இந்த மாதிரியான கடைகள் கொடுக்காத நிறுவனங்கள், அதை காட்சிப்படுத்தாத கடை உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பலருக்கு தண்ட பணம் வரவிடப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால், கொழும்பு நீதிமன்றத்தால். எனவே இந்த விடயம் தொடர்பாகவும் வியாபாரிகள் பொருட்களை வாங்குறீங்க, நீங்க சில வியாபாரிகள் சொல்லுவாங்க, நீங்க கொண்டு போங்க, பிரச்சனையா இருந்தா எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, நாங்களே அதை மாத்தி தருவோம் அப்படின்னு சொன்னாலும் உத்தரவாதம், இதுக்கு 6 மாதமோ 1 வருஷமோ உத்தரவாதத்துக்கான சான்றிதழ் இருக்கா, அந்த லேபிள் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. வாய்ப்பேச்சில் ஒரு டிவியை வாங்கிட்டு போறீங்க, ஒரு 2 மாதம் போனே அது பழுதாகுது, இங்க கொண்டு வரும்போது அதுக்கு இது இல்லை அது இல்லை உத்தரவாதம் இல்லைன்னு சொல்றதுக்கு முதல்ல நீங்க வாரண்டி இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்க. அப்படி இல்லைன்னா சரியான இடங்கள்ல சரியான பொருட்களை தெரிவு செய்து வாங்குங்க. நீங்க வாங்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுல ஏதாவது குளறுபடி இருக்கா இல்லையான்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக. இந்த மின் உபகரணங்கள் வாங்குறதுலையும் அவதானமாக இருங்க. இலங்கையினுடைய மத்தள விமான நிலையம் நாளுக்கு நாள் நட்டத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு நிறுவனம் அல்லது அரசாங்கத்தினுடைய கட்டுமான, அரசாங்கத்துடைய ஒரு முதலீடு இருந்தா அது கட்டாயம் ஒரு காலத்துல லாபம் இல்லாம ஓடலாம். ஆனால் தொடர்ச்சியாகவே லாபம் இல்லாம ஓடுது அப்படின்னு சொன்னா மத்தள விமான நிலையம் தான். ஒரு நாளைக்கு 6 முதல் 7 மில்லியன், 60 லட்சத்திலிருந்து 70 லட்சம் வரைக்கும் நட்டம் ஒரு நாளைக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 4 பில்லியன் ரூபாய்கள் நட்டமாகிறது அப்படின்ற கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. தொடர்பாக ஜனாதிபதி நந்தகுமார் திசாநாயக்க அவர்களிடம் ஒரு வேண்டுதல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக கவனம் எடுங்க, அதிகமான செலவாகுது, எந்த விதமான வருமானமும் இல்லாமல் இருக்கு அப்படின்ற ஒரு அறிவித்தல் அவருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கான போர் வேறு கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருப்பதாகவும் ஆரம்பிக்கும் என்று ஈரான் எச்சரித்திருக்காங்க. இன்றைய நாளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரப்போற 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கை விடுத்து அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். இன்றைய நாளில் ஈரானுடைய நகரங்கள் மீது, மிக முக்கியமான கட்டிடங்கள் மீது, முக்கியமான அத்தியாவசிய தளங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்க வான்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதனால ஒரு புற்றுநோய் வைத்தியசாலை மீது பாரதூரமான தாக்குதல்களையும் மனிதாபிமானமற்ற முறையிலான ஒரு தாக்குதலையும் அமெரிக்க படைகள் மேற்கொண்டதாக ஈரான் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இங்கிருந்த புற்றுநோய் நோயாளர்கள் 200 பேருக்கும் அதிகமானவங்க உடனடியாக அந்த வைத்தியசாலையிலிருந்து அகற்றப்பட்டிருக்காங்க, வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய கொடுமையான தாக்குதலாக ஈரான் வலியுறுத்தி ஈரான் கண்டிச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில் ஈரான் மீது அத்தியாவசிய தளங்கள் மீது அல்லது முக்கியமான மக்கள் பாதுகாப்பு அல்லது மக்களுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் இந்த போரானது அல்லது தாக்குதலானது வேறு கட்டத்தை நோக்கி அல்லது வேறு புதிய பகுதிகளை நோக்கி நகரும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இன்றைய நாளில் செங்கடல் பகுதி தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. ஹூமுஸ் கால்வாய் முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கிறது. அடுத்து ஈரானுடைய தாக்குதல்கள் செங்கடலை நோக்கி இருக்கும். செங்கடல் மூலமாக பயணிக்கின்ற போக்குவரத்தையும் தடை செய்வதற்கு ஈரான் இப்பொழுது ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுது. இது ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்த போகிறது என்ற அச்சநிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் முறியடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று மத்திய கிழக்கினுடைய பல நாடுகள், முக்கியமாக மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்க படைத்தளங்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களை நாங்கள் முறியடித்திருக்கிறோம் என்ற தகவல்களை மத்திய கிழக்கு நாட்டினுடைய பல பகுதிகளிலிருந்து இன்றைய நாளில் சர்வதேச ஊடகங்கள் மூலமாக செய்தி வெளியாக இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த போர் பதட்டமானது இப்போதைக்கு எந்த வகையிலும் ஒரு உடன்படிக்கைக்கு எட்டக்கூடிய நிலையில் இல்லை என சர்வதேச ஊடகங்கள், சர்வதேச கணிப்பாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. காரணம், முதல் இருந்ததை விட, பிப்ரவரி மார்ச்சில் இருந்ததை விட அதிகமான தாக்குதல்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதனால உடனடி பேச்சுவார்த்தையோ அல்லது உடனடியான ஒரு ஒப்பந்தமோ, உடனடியான ஒரு சுமூகமான நிலையை நாங்கள் இப்பொழுது பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதனால கச்சா எண்ணெயுடைய விலை $84 தாண்டி இருக்கிறது. இன்றைய நாளிலையும் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்க 1% அதிகரிச்சிருக்கிறது. கடந்த 12 நாட்கள்ல 4%, இந்த 13 நாட்கள்ல 5% அதிகரிப்பை கண்டிருக்கிறது. வரப்போற நாட்கள்ல அல்லது வரும் மாதங்கள்ல பல நாடுகள்ல மீண்டும் எரிபொருள் விலையில மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள் வரலாம்னு சொல்லப்படுது. காரணம், இது எங்க போய் முடிய போகுதுன்றதை கணிக்க முடியாமல் இருப்பதாக சொல்லப்படுது. இன்னும் பல ஆய்வுகள்ல அல்லது எதிர்பார்ப்புகள் சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஈரான் அடுத்த கட்டமாக
தொலைத்தொடர்பு அமைப்புகளை தாக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஹோர்முஸ் கால்வாய் வழியாக கப்பல் மட்டுமில்லை, நிறைய கேபிள்கள், ஃபைபர் கேபிள்கள், இணைய தொடர்பான கேபிள்கள், டேட்டா கொண்டு செல்லப்படுகின்ற இணைப்புகள், இது எல்லாமே அந்த பகுதியில் இருக்கு. இது எல்லாத்தையும் துண்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதனால இணைய பரிமாற்றங்கள், பண பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள் என்று ஏராளமான விடயங்கள்ல பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இது எல்லாம் நடக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பதட்டமான ஒரு கவலைக்குரிய விஷயமாக இது மாறி இருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.